டெல்லியில கடந்த 20 நாட்களா போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நேற்று 2 தினங்களாக அந்த போராட்டம் தீவிரமடைஞ்சிருக்கு. மத்திய அமைச்சர், கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன் வச்சு முற்றுகை போராட்டம், வன்முறைகள்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு பாராளுமன்றமே ஸ்தம்பிக்கும் அளவுக்கு முற்றுகை போராட்டம் திட்டமிட்டிருந்தாங்க. இதுக்கு பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை, தற்போதைய வி த லீடர்ஸ் நிறுவனர், அவர் ஆதரவு தெரிவிக்கும் விதமா ஒரு பதிவு போட்டிருக்காரு. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? எதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு? இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. மாணவர்களுடைய போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. ரொம்ப பாஜக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும்ன்றதையும் வலியுறுத்தி இருக்காரு. அண்ணாமலைஜிகிட்ட இருந்து இப்படி போராட்டக்காரர்களுக்கு ஆதரவா ஒரு அறிக்கை வந்திருக்குன்னு சொல்றீங்க. ரொம்ப அது அதிர்ச்சி அளிக்குது நமக்கு. ஏன் அப்படின்னா, இந்த போராட்டம் என்பது முறையற்ற போராட்டம். இதுல மாணவர்களுக்கு கொஞ்சமாகவும் மற்றவங்க தான் அதிகமாவும் இருக்கிறாங்க. கொஞ்சம் பேர் தான் மாணவர்கள், மற்றபடி கொத்து கொத்தா நிறைய குரூப்ல இருந்து வந்திருக்கிறாங்க. இதுல காங்கிரஸ்காரங்க இருக்கிறாங்க, கம்யூனிஸ்ட்கள் இருக்கிறாங்க, அரவிந்த் கெஜ்ரிவாலோட ஏஏபி இருக்கிறாங்க, மத அடிப்படைவாதிகள் இருக்கிறாங்க, தேச விரோத எண்ணம் கொண்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. எப்படியாவது இந்த தேசத்தோட வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை போடணும் அப்படிங்கிற மூர்க்கமான குணம் கொண்டவங்க இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் சேர்ந்து மாணவர்கள்ங்கிற போர்வையில, ஒரு சில பேர் மாணவர்கள் இருக்கலாம், பாவி மாணவர்கள், விவரம் தெரியாத மாணவர்கள் இருந்திருக்கலாம். மாணவர்கள்ங்கிற போர்வையில இந்த மாதிரி ஜனநாயக விரோத, தேச விரோத ஆட்கள் உள்ள இருக்கிறாங்க. அவங்க முன்னெடுக்கக்கூடிய போராட்டம் இது. ஏன்னா அது கண்கூட நமக்கு தெரியுது. வெறும் மாணவர்களை மட்டும் போராடி இருந்தா அவங்க யாரும் போலீஸ்காரங்க மேல ஸ்டோன் பெல்ட்டிங், கல் எடுத்து எரிஞ்சிருக்க மாட்டாங்க. மாணவர்கள்ங்கிற போர்வையில அங்க சமூக விரோதிகள் நிறைய பேர் கலந்துருக்கிறாங்க. அவங்க தான் போலீஸ்காரங்க மேல கல் எடுத்து அடிச்சு 118 போலீஸ்காரங்க அதனால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. மாணவர்கள், ஒரு மாணவர், உண்மையான மாணவர் அப்படி ஈடுபட மாட்டார். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் போலீஸ்காரங்க யாரு, அவங்களுக்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கணும், அவங்க நமக்காக வந்திருக்கிறாங்க அப்படின்னு அவங்க ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. மாணவர்கள் இந்த மாதிரி செஞ்சிருக்க மாட்டாங்க. தேச விரோத எண்ணம் கொண்ட ஆசாமிகள் மட்டும்தான் போலீஸ் மேல கல்லெடுத்து அடிச்சிருப்பாங்க. அதை தாண்டி பத்திரிகையாளர்களை அவ்வளவு துன்புறுத்தி இருக்கிறாங்க இந்த போராட்டக்காரர்கள். அதிலும் குறிப்பா பெண் பத்திரிகையாளர்கள் கழுத்தை பிடிச்செல்லாம் ஒரு இழுத்துட்டு போறான். கையை அப்படியே கழுத்தை சுத்தி என்ன சொல்ல போனா ஒரு காதலன் ஒரு காதலியை எப்படி கழுத்துல கை போட்டு போவாங்களோ நம்ம பார்த்திருப்போம் சினிமாவுல. அந்த மாதிரி பெண் பத்திரிகையாளரை துன்புறுத்தி இருக்கிறாங்க. அவங்கள எப்படி மாணவர்கள்? போலீஸ் வாகனத்தை அடிச்சு உதைக்கிறாங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். அவங்களாம் மாணவர்களா? போராட்டக்காரர்கள் கையில கத்தி இருந்ததும் நம்ம பார்த்திருக்கோம் வீடியோல. அந்த மாதிரி கத்தி இருந்திருக்குது. கல்லு, சின்ன சின்ன கல்லு, ஒரு டிப்பல் லாரி மாதிரி கொண்டாந்து நிறுத்தி அதுல அந்த லாரி முழுவதும் கல்லு வச்சிருக்கிறாங்க. அதை ஏறி போய் எடுக்கிறாங்க. ஒரு மாணவர் இந்த மாதிரி தவறான விஷயத்துல ஈடுபட மாட்டாங்க. நான் ஒட்டுமொத்தமா அதுல மாணவர்கள் இல்லைன்னு சொல்லல. ஒரு சில மாணவர்கள், ரொம்ப ரொம்ப குறைவான எண்ணிக்கையில மாணவர்கள் இருந்திருக்கலாம். அவங்க எல்லாம் இந்த மாதிரி அராஜக வழியில ஈடுபட்டிருக்க மாட்டாங்க, வன்முறையில ஈடுபட்டிருக்க மாட்டாங்க. போலீஸ்காரரை நமக்கு இப்ப கவனிக்கிறோம், அப்படியே ஒன்னா சேர்ந்து தாக்குறாங்க. மாணவர்கள் அப்படி பண்ணுவாங்க? இது எல்லாரும் காமன் மேன், நம்ம எல்லாருக்கும் தெரியுது, நம்ம எல்லாம் வீடியோல பாக்குறோம். அண்ணாமலைஜி போன்ற ஐபிஎஸ் எல்லாம் கிட்டத்தட்ட 10 வருஷம் இருந்த ஒரு போலீஸ் ஆபீசர், முன்னாள் போலீஸ் ஆபீசருக்கு அங்க நடக்கக்கூடிய விஷயம் அத்தனையும் தெரியும். அப்படி இருந்தும் கூட அந்த போராட்டக்காரர்களுக்கு ஆதரவா அண்ணாமலைஜி பேசியிருக்காருன்னு நீங்க சொல்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாவும் அதிர்ச்சியாவும் இருக்குது. இது கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியாது. மத்த கட்சிக்காரங்க தான், டிவிகே இருக்கட்டும், டிஎம்கே இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், கம்யூனிஸ்ட்கள் இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகளா இருக்கட்டும், இவங்க எல்லாம் அரசியலுக்காக பேசுவாங்க. ஆனா அண்ணாமலைஜி இப்படி பேசுறது நமக்கு ஆச்சரியமா இருக்கு. இவரும் பக்காவா அந்த டிஎம்கே மாதிரி மாறிட்டு வர்றத நினைச்சா என்ன சொல்றதுன்னே தெரியல. ஒரு காலத்துல நம்ம தூக்கி வச்சு கொண்டாடின ஒரு தலைவர் இந்த மாதிரி மாறிட்டாரு அப்படின்னு ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. இல்ல, அவர் ஆரம்பத்திலேயே கட்சியை விட்டு விலகும் போதே சொல்லிட்டாரு. எல்லா கட்சிகளும் எப்படி பாக்குறனோ அதே மாதிரிதான் பாஜகவும் பாப்பன்றதையும் சொல்லிட்டாரு இல்லையா? அது இன்னைக்கு பொலிட்டிக்கலா அப்படி பாத்துக்கிட்டோம். நம்ம கூட கூட்டணிக்கு வர வேண்டாம், தனியா நின்னுக்கிட்டோம், மத்தவங்க யாரு கூடவும் கூட்டணி போக மாட்டேன், பிஜேபி கூட கூட்டணி போக மாட்டேன்னு இருக்கட்டும்ங்க. ஆனா இஷ்யூ பேஸ்டு எது உண்மை அப்படின்னு பார்த்து அந்த அடிப்படையில் தானே எதிர்க்கணும், ஆதரவு தெரிவிக்கணும். அதை விட்டுட்டு போராட்டக்காரர்களுக்கு ஆதரவு கொடுக்கறேன்னு அவர் சொன்னதா நீங்க சொல்றீங்களே, எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறோமே. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே.பி. நட்டா அவர்கள் கூட்டு பேசியிருக்கிறாங்க. அந்த சிஜேபி புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்களே, அமெரிக்கால இருந்து ஒருத்தர் ஆரம்பிச்சிருக்கிறாரு, அந்த கட்சியை சார்ந்த ஒரு டெலிகேஷன் போயிட்டு 2 பேரும் சேர்த்து அமைச்சரை பார்த்து கொடுத்துருக்காங்களே. இதை பத்தி நாங்க பிரைம் மினிஸ்டர் பேசி முடிவு எடுப்போம்னு அமைச்சர் சொல்லியிருக்காரு.
பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறோம். ஜனநாயக பூர்வமா வந்துட்டு அவங்க போராடுறதுக்கு, அமைதி வெளியில போராடுறதுக்கு மோர் தென் 20 days வந்துட்டு அலோவ் பண்ணிருக்கிறோம். போலீஸ் பாதுகாப்பு கொடுத்திருக்கிறோம். ஆனா இது பாருங்க, நீங்க பாராளுமன்றத்தை நோக்கி நாங்க ஊர்வலமா போவோம், அங்க போய் பிரச்சனை பண்ணுவோம் அப்படி சொல்லும் பொழுதுதான் அரசாங்கம் தடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளானுச்சு. இது பாருங்க, ஒவ்வொரு பாராளுமன்ற செஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதாச்சும் பிரச்சனை உண்டு பண்ணுவாங்க. இவங்களோட நோக்கம் என்பது நீட்டு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லைங்க. இவங்களோட நோக்கம் என்பது பாராளுமன்றத்தை முடக்கணும். ஏன் அப்படின்னா, முக்கியமான மசோதாக்கள், குறிப்பா நம்ம நாட்டுல கிட்டத்தட்ட 50% இருக்கக்கூடிய நமது தாய்மார்கள், பெண்கள், அவங்களுக்கு 33% இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்கான அந்த மசோதாவை சட்டமா ஆக்கிறதுக்கு மத்திய பாஜக அரசாங்கம், பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலான அரசாங்கம் முயற்சி பண்ணுது. எப்படியாச்சும் இந்த பாராளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர்ல அதை கொண்டு வந்துடணும்னு விரும்புது. அதை முடக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெண்களுக்கு எதிரான, ஜனநாயகத்துக்கு எதிரான சக்திகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து, காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், திமுக, ஏஏபி இந்த மாதிரி போராட்டம், மாணவர்களுங்கிற போர்வையில அந்த போராட்டத்துல கலந்துகிட்டு சமூக விரோத செயல ஈடுபடக்கூடிய ஆட்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆசாமிகளுக்கு அண்ணாமலைஜியும் ஆதரவு தெரிவிக்கிறாருங்கிறது நமக்கு உண்மையிலே மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்குதுங்க. இதை ஏத்துக்கவே முடியாது, இந்த கருத்தை ஏத்துக்கவே முடியாது. இல்ல, போராட்டம் தொடங்குற காலகட்டத்திலேயே ஏன் மத்திய அரசாங்கம் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தலன்றதுதான் அவருடைய பிரதான கேள்வியா இருக்கு. இல்ல, அவங்க அதுக்கு வந்திருந்தாங்கன்னா மத்திய அரசாங்கம் தயாரா தான் இருக்குது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீட்ல இருக்கக்கூடிய குளறுபடிகள் 1-2 ஏதாச்சும் இவங்க சொல்லி அதை சரி பண்ணுங்க, அது குறித்து உங்ககிட்ட பேச வரேன்னா பிரச்சனை இல்ல. நீங்க அமைச்சர் வந்துட்டு, மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலகணும் அப்படி உடம்புபடியா நின்னா எப்படிங்க அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்த முடியும்? நாம என்ன சொல்றோம், மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் இதுல வச்ச முறைகேடுல ஈடுபட்டாரா, ஊழல் செஞ்சாரா, அவரு கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணாரா, காசு வாங்கிட்டு நீங்க காங்கிரஸும் திமுகவும் மத்தியில் ஆட்சியில் இருக்கும்போது பல்வேறு விஷயத்துல ஊழல் செஞ்சு லஞ்சம் வாங்கி சில முறைகேடுகள் நடக்கும். அந்த மாதிரி நடந்திருந்தா இவர் இதுல நேரடியா இன்வால்வ் ஆயிருக்காருங்க. இவர் லஞ்சம் வாங்கிட்டு கொஸ்டின் பேப்பரை தெரிஞ்சவங்களுக்கு, சொந்தக்காரங்களுக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் கொஸ்டின் பேப்பர் லீக் பண்ணிட்டாருங்க, அவரு பதவி விலகுன்னு சொன்னா நல்ல கரெக்ட், அதை ஏத்துக்கலாம். அந்த மாதிரி பிஜேபி அமைச்சரவையில, மோடிஜி அமைச்சரவையில ஒரு ஆசாமி இருந்தா அடுத்த நிமிஷமே நரேந்திர மோடி அவர்கள் யாரும் கேட்காமவே பதவி விட்டு நீக்குவாரு. நெருப்பு போன்ற நேர்மையாளர்கள் மட்டும்தான் நரேந்திர மோடி அவர்களுடைய கீழே அமைச்சரா தொடர முடியும். அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா வச்சிருக்காரு மோடிஜி நம்ம பிரதமர். எங்கேயோ ஏதோ ஒரு அயோக்கிய பையன் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டான், கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணிட்டான், அது தெரிஞ்ச உடனே கொஸ்டின் அந்த எக்ஸாமையே வந்துட்டு கேன்சல் பண்ணி ரீடெஸ்ட் வச்சு சக்சஸ்ஃபுல்லா இன்னைக்கு நீட் ரீடெஸ்ட் முடிஞ்சு போச்சு. கிட்டத்தட்ட 11.5 லட்சம் மாணவ மாணவிகள் பாஸ் பண்ணிட்டாங்க. என்ன பிரச்சனை? அந்த நீட் கொஸ்டின் பேப்பர் லீக்ல யாரு ஈடுபட்டாங்களோ அதை கண்டுபிடிச்சு 13 பேர் இன்னைக்கு கைது செய்யப்பட்டு இருக்கிறார்கள். பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு, மாணவர்கள், இளைஞர்கள் அவர்களுடைய எதிர்காலத்தோட யாரு தவறுகள் நடந்திருக்கு, தவறு நடந்தும் மத்திய அரசாங்கம் தன்னுடைய தவறை திருத்தல, அதுக்கான முயற்சி எடுக்கல, மாணவர்கள் மத்தியில் இது போன்ற ஒரு பதட்டமான சூழல் உருவாக தானே செய்யும்ன்றதையும் அவர் பதிவு பண்றாரு இல்லையா? தொடர்ச்சியா 3 முறை நடந்திருக்குன்றாரு. 5 வருஷத்துல 3 முறை நடந்திருக்குது. கடந்த 2 முறை இது வரைக்கும் வாய் திறந்திருக்கிறாரு அண்ணாமலைஜி. இது குறித்து ஏதாச்சும் விமர்சனம் பண்ணிருக்காரா? எனக்கு தெரியல, நீங்க சொல்லுங்க. இந்த முறை தானே அவர் விமர்சனம் பண்றாரு. ஏற்கனவே 2 முறை லீக் ஆயிடுச்சுன்னு சொல்றாருல. நல்லா புரிஞ்சுக்குங்க, என்னைக்குமே நம்ம மாணவர்கள், இளைஞர்கள், பெரியவர்கள், பெற்றோர்கள் எல்லாருக்கும் எனது அன்பான வேண்டுகோள், ஒரு அரசாங்கம் எவ்வளவு ஸ்ட்ரிக்டா நேர்மையா இருந்தாலும் ஒருத்தர் 2 பேர் தப்பு பண்றவங்க எவனாச்சும் இருப்பான். நேரடியா அரசியல் தலைவர்கள் அந்த தப்புல ஈடுபட்டு இருந்தா மட்டும்தான் அந்த அரசியல்வாதி பதவி விலகணும், அந்த அமைச்சர் பதவி விலகணும் சொல்லி நம்ம கோரிக்கை வைக்க முடியும். எவனோ ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான் அப்படிங்கும் போது அது கண்டுபிடிச்ச உடனேயும் அந்த டெஸ்டையே கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் மாணவர்கள் டெஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண வேண்டாம், அதுக்கான காசு கட்ட வேண்டாம், ஃப்ரீயாவே மறுபடியும் எக்ஸாம் எழுதுங்க, எந்த ஒரு முறைகேடும் நடக்காம பெர்ஃபெக்டா நடத்தி காமிக்கணும்னு சொல்லி ரீடெஸ்ட் நடத்தி காமிச்சது மோடிஜி தலைமையிலான பாஜக அரசாங்கம். அதனால தானே மறுபடியும் 11.5 லட்சம் மாணவர்களை நல்லா பாஸ் பண்ணிருக்கிறாங்க. நிறைய பேர் நிறைய மார்க் எடுத்திருக்கிறாங்க. எந்த பிரச்சனையும் இல்ல. நீட் ரீடெஸ்ட் முடிஞ்சு போய் ரிசல்ட்டே வந்தாச்சு. இப்ப பார்லிமெண்ட் செஷன் மட்டும் நடக்கல அப்படின்னா மறுபடியும் இந்த மாதிரி ஒரு போராட்டத்தை பண்ண மாட்டாங்க. இவங்க தொடர்ந்து பலமுறை, நீங்க கடந்த பலமுறையா கவனிச்சு பாருங்க, நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க, பாராளுமன்ற கூட்டத்தோட நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுவாங்க. பாராளுமன்றத்தை நடத்த விடாம கொய்யோ முறைன்னு கத்துவாங்க. பாராளுமன்ற கூட்டத்தோட முடிஞ்ச அப்புறம் அதை பத்தி பேசவே மாட்டாங்க. ஒரு தப்பு நடந்திருக்குன்னு இவங்க உண்மையாவே நம்புறாங்க, அதை மாத்தணும், சரி பண்ணணும்னு விரும்புறாங்கன்னா தொடர்ந்துல போராடணும். இவங்க இப்படி பண்ணவே மாட்டாங்க. பாருங்க, புதுசா யாரையாச்சும் வச்சு புதுசா
ஒரு குற்றச்சாட்டு கொண்டு வந்து நாடாளுமன்ற கூட்டத்தொடரை மட்டும் முடக்கிட்டு அதோட முடிச்சிருவாங்க. நாம என்ன சொல்றோம், பாராளுமன்றத்துல பேசலாம்னு சொல்றோம், டெமோக்ராட்டிக் வேல நம்ம வந்துட்டு விவாதம் பண்ணலாம்னு சொல்றோம். நம்ம மத்திய அமைச்சர்கள் சொல்லியிருக்கிறாங்க, எல்லா கட்சியோட அவைத்தலைவரோடும் பேசி இந்த நீட் கொஸ்டின் பேப்பர் லீக் குறித்து எப்ப பேசலாம் முடிவு பண்ணுவோம், இது குறித்து நம்ம தீவிரமா விவாதம் பண்ணுவோம்னு சொல்றோம். எல்லாரும் சேர்ந்து, இதுல அரசியல் பண்ண வேண்டாங்க, எல்லாரும் சேர்ந்து இந்த தேசத்தோட நலனை உறுதி செய்ய வேண்டியது நமது கடமைன்னு பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்கிறாரு. ரொம்ப ஆழ்ந்த அனுபவம் கொண்ட, பரந்த அறிவு கொண்ட, ஞானம் கொண்ட வழக்கறிஞர்களை வச்சு இந்த நீட் கொஸ்டின் பேப்பர் லீக் பண்ண ஆசாமிகளுக்கு உச்சபட்ச தண்டனை வாங்கி கொடுப்போம், இனிமேல் எவனுமே இந்த மாதிரி முறைகேடுல ஈடுபட நினைச்சு கூட பார்க்க கூடாது அப்படின்னு பிரைம் மினிஸ்டரே உத்தரவாதம் கொடுத்துட்டார். இதுக்கு மேல என்ன வேணும் இவங்களுக்கு? மத்த யாருனாலும் எப்படினாலும் பேசலாங்க. காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், டிஎம்கே எல்லாம் பேசுறாங்கன்னா அவங்க அரசியல் இப்படிதான் பண்ணுவாங்க. அதே மாதிரி எதிர்கட்சி அரசியல் அண்ணாமலைஜி பண்றாரு அப்படின்னா அது நமக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. எப்படி இருந்தாரு, எப்படி பெர்ஃபெக்டா பேசிட்டு இருந்தாரு, இன்னைக்கு ஓட் பேங்குக்காக அவரும் இப்படி மாறாரு அப்படிங்கிறது உண்மையிலேயே வருத்தமா இருக்கு. நாங்களும் ஒரு காலத்துல தூக்கி வச்சு கொண்டாடின தலைவர் இல்லையா? இன்னைக்கும் கூட அவர் மேல எங்களுக்கு கோபமா இருக்கு, வருத்தம் தான் இருக்கு. இந்த மாதிரி நம்மளை விட்டு போயிட்டாரு, இந்த கட்சியை வளர்த்தாரு, அவரும் வந்துட்டு கட்சியால வளர்ந்தாரு, இங்க இருந்திருந்தா அவருக்கும் நல்லது, கட்சிக்கு நல்லதாச்சு, தமிழ்நாட்டுக்கு நல்லதாச்சு, இப்படி போயிட்டாரே பாதிலேயே, அதுவும் பல வருஷமா பிஜேபியில இருந்த சில பேர் எல்லாம் கூட்டு போயிட்டாரே அப்படின்னு வருத்தமா தான் இருக்கும் ஒழிய அவர் மேல கோவப்படல. ஆனா தொடர்ந்து இந்த மாதிரி மத்த அரசியல் கட்சி போலவே அவரும் பேட்டி அறிக்கை இப்படி கொடுத்தாருன்னா அது ரொம்ப ரொம்ப அந்த வருத்தங்கிறது ஆழமா போயிட்டே இருக்கு. ரொம்ப வருந்துறேன் இதுல. ஓகே சார், நன்றி. நன்றி.